தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய திருச்சபையானது இயேசுடைய தெய்வத்துடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடுகின்றது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 11வது வாக்கியம். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், ஞானிகள் இயேசுவை கண்டார்கள். அங்கு கிடந்த இயேசுவை கண்டார்கள், மரியாளை கண்டார்கள், சூசியப்பரை கண்டார்கள். திருக்குடும்பத்தை அவர்கள் காண்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்தில் பலரும் வருகின்றார்கள். கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் இயேசுவை காண்கின்றார்களா? நம்முடைய குடும்பம் இயேசுவை கொடுக்கின்ற குடும்பமாக, இயேசுவை பிரதிபலிக்கிற குடும்பமாக இருக்கின்றதா என்பது கேள்விக்குறி. அதே மாதிரி நாமும் பல குடும்பங்களுக்கு செல்கின்றோம். நாம் செல்கின்ற பல குடும்பங்களில் அந்த குடும்பங்களில் நாம் இயேசுவை நாம் காண்கின்றோமா என்பதும் கேள்விக்குறி. அப்போ இயேசுவை காண வேண்டுமென்றால், இயேசுவை மற்றவர்கள் காண வேண்டுமென்றால், நாம் காண்பதும் மற்றவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை காண வேண்டுமென்றால் நாம் பிரதிபலிக்க வேண்டும். இயேசுடைய குணாம்சங்களை பிரதிபலிக்க வேண்டும். சொல்கின்ற பொழுது மன்னிப்பு, அன்பு செய்வது, விட்டு கொடுப்பது, அனுசரித்து போவது, வெறுப்பு இல்லாமல் வாழ்வது, பகை உணர்வு இல்லாமல் இருப்பது, இதுதான் நாம் பார்க்கின்றோம். இந்த அடிஸ்தானமான இந்த வாழ்க்கையை குடும்ப அங்கத்தினருக்குள்ளேயே நீங்களும் நானும் பிரதிபலிக்கின்ற சமயத்தில் நம்முடைய வீட்டில் கடந்து வருகிறவர்கள் இதா இயேசுவை காண்பார்கள், மரியாளும் காண்பார்கள், சூசேப்பரும் காண்பார்கள். இந்த குடும்பம் திருக்குடும்பம் போல் வாழ்கிறது என்று. நாமும் அதே மாதிரி மற்ற குடும்பங்கள் நாம் செல்கின்ற பொழுது அந்த குடும்ப அங்கத்தினர்கள் இப்பேற்பட்ட விட்டு கொடுத்து அன்பு செய்து மன்னித்து வாழ்கிற சமயத்தில் நாமும் காண்போம், இதான் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் திருக்குடும்பம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம உணர முடியும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை பிரதிபலிக்கின்ற குடும்பமாக நீ நானும் மாறுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, இயேசுவை பிரதிபலிக்கின்ற ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்க நீ தாமே எங்களுக்கு கிருபை தந்தருளும். எங்கள் வீட்டில் பலரும் வருகிறார்கள். வருகின்றவர்கள் தெய்வத்தை காணும் வண்ணமாக நீ தாமே எங்களை தயார்படுத்தியருளும். மன்னிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.